السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அருமையான உலமாக்களே, பெரியார்களே, சிறார்களே, வாலிபர்களே, சங்கைக்குரிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடத்துவதற்கான வந்துள்ள முஃப்திமார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் இன்று திப்புன் நபவி இஸ்லாமிய மருத்துவம் ஒரு அறிமுக மாநாடு என்ற தலைப்பில் ஒன்று கூடி இதனுடன் சம்பந்தப்பட்ட கிளையான அதிமுக்கியமான சில தலைப்புகளுடன் தேவையான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாமிய மருத்துவம் என்று எழுதின உலமாக்கள், தற்பொழுது எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய அதிகமான உலமாக்கள் முதலாவது சொல்லக்கூடிய விஷயம், எங்களுடைய இஸ்லாமிய மருத்துவத்தை எங்களுடைய சில உலமாக்களுடைய கரத்தாலேயே நாங்க கைவிட்டிருக்கிறோம், அழிச்சிருக்கிறோம் எழுதுறாங்க. இஸ்லாமிய மருத்துவம் சொல்லக்குள்ள முதலாவது அவங்க சொல்ற விஷயம், இது வஹியோட சம்பந்தமானது. இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் மருந்த பேசிச்சோ, மருந்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு தலைப்பை இஸ்லாம் பேசி இருக்கு. மருந்துக்கு முன்னால அதுதான் ஷிஃபா என்று சொல்ற. ஷிஃபா ஷிஃபா என்று சொன்னா நிவாரணி, நிவாரணம் ஒருவனுக்கு கிடைக்கும் என்றா, இஸ்லாம் நிவாரணம் என்ற ஒரு பகுதியை மட்டும்தான் பேசிச்சு. நிவாரணம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம் என்று ரெண்டா பிரிக்க இல்லை. எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் மருத்துவம் என்று துவங்குமோ அங்க ஷிஃபா நிவாரணம் கிடைச்சே தீரும் என்ற தலைப்பை தான் இஸ்லாம் பேசியிருக்கு. அதுல முதலாவதாக நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 4 இடத்துல ஷிஃபா என்ற வாசகத்தை பாவிக்கிறான். ஷிஃபா 4 இடத்துல அல்லாஹ் சொல்றான். இதற்கு முஃபஸ்ஸிரூங்க அழகான விளக்கம் ஒன்று தாராங்க. குர்ஆன்ல அல்லாஹ் 4 இடத்துல ஷிஃபா என்று பாவிக்கிறதால முழு ஆரோக்கியமும் இந்த வேலைக்குள்ளால வருதுன்றாங்க. அதுல 4 அந்த ஆரோக்கியம் என்ற வசனத்துல 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஆரோக்கியம், குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி கொண்டு வரான். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது என்று 3 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் தேன்ல ஷிஃபா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். முஃபஸ்ஸிரூங்க விளங்கப்படுத்துறாங்க, 75% நோய்களுக்கு குர்ஆன ஓதுறதால ஷிஃபா இருக்குது, 25% நோய்களுக்கு தேனால ஷிஃபா இருக்குது. எனவே 100% ஷிஃபா குர்ஆன் தேனுக்குள்ளாக வந்து விட்டது. இது நான் ஒன்றையும் சொல்ல இல்ல, முழுக்க எங்களுடைய இமாம்கள் கிதாபுகள்ல விரிவாக சொன்ன தலைப்பு சொல்லிட்டு. எனவே அருமையான சகோதரர்களே, எங்கட கையில தான் இந்த ஷிஃபாவை அல்லாஹ் தந்திருக்கிறான். மருந்துன்னு சொல்லக்குள்ள நாம ஹிஜாமா என்ற தலைப்பு தந்திருக்கிறாங்க. நேரம் மிக சுருக்கமான ஒரு நேரம் தரப்பட்டிருக்குது. ரத்தம் இஸ்லாம் சொல்லக்கூடிய மருந்துகள்ல தேனை சொன்னோம். அதே மாதிரி தேன் சம்பந்தமாக மிக விரிவா பேசுவதற்காக வேண்டி முஃப்தி ஷிஹாம் அல் ஹாஷிமி அவங்க இதோ வருகை சந்திக்கிறாங்க. ஹிஜாமா என்று சொன்னா ரத்தம் குத்தி எடுத்தல். இது மிக முக்கியமான ஒரு மருத்துவமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு சஹாபாக்களும் செய்த ஒரு மருத்துவம் தான் ஹிஜாமா என்ற ரத்தம் குத்தி எடுத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்ட பல கட்டங்களை இந்த மருத்துவம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மருத்துவம் ஹிஜாமா என்ற மருத்துவம் எந்த தூரம் மனிதனுடைய உடம்போட சம்பந்தமானது, மனிதனுக்கு பொருத்தமானது, ஏற்றமானது என்பதை இன்றைக்கு எமது இமாம்கள் விளங்கப்படுத்தக்குள்ள
மிக அழகாக விளங்கப்படுத்துறாங்க. முதலாவது வரலாற்று ரீதியாக பார்த்தால் இஸ்லாம் கிறிஸ்துவுக்கு முன் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே ஹிஜாமா இருந்திருக்குது. அப்ப இருந்த ஹிஜாமா அப்படின்னா இந்த கொம்பு மாட்டு கொம்பால தான் அந்த ஹிஜாமா செய்யற வழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. காலம் போக போக சிறிய சிறிய மாற்றங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவங்களுக்கும் ஹிஜாமா எடுக்கிற நபி அவங்க ஹிஜாமா எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஹிஜாமா எடுத்துக்கிறாங்க. அந்த ஹிஜாமா எடுக்கக்குள்ள மிக விரிவாக ஒரு விஷயம் பேசுறாங்க. 2 நோக்கம் தான் இருக்கும் ஹிஜாமாவுக்கு, 3வது நோக்கம் இல்ல. அதுல முதலாவது நோக்கம் என்ன? ஹிஜாமா செய்யக்குள்ள ஒன்று நோய்க்கு சிகிச்சை அடிப்படையில் செய்யக்கூடிய ஹிஜாமா இருக்குது, நோய் வராமல் இருக்க செய்ய ஹிஜாமா இருக்குது. நோய் வராம இருக்கிற அடிப்படையில பல விஷயங்கள் கடைபிடிக்கணும். அதுல ஒன்றுதான் ஹிஜாமா. பல விடயத்துல மத்தது என்ன? எங்க முன்னால் பேசின தங்கைக்குரிய அன்பஸ் முஃப்தி அல் ஹாஷிமி அவங்க சொல்லக்குள்ள ஒரு வசனத்தை சொன்னாங்க, குலு வஷ்ரபு வலா துஸிபுன்னு சொல்லி. இந்த வசனத்துக்கு கீழே எழுதுறாங்க, இஸ்லாம் முழு மருத்துவத்தையும் இந்த வசனத்துக்குள்ளால கொண்டு வந்து சேர்த்திருக்குது. என்ன? நீங்க பசி வந்தால் சாப்பிடுங்கள், தாகம் வந்தால் குடியுங்கள். பசி வராம சாப்பிடுறதும் வீண் விரயம், தாகம் வராம குடிக்கிறதும் வீண் விரயம், பசி போனதுக்கு பிறகு குடிக்கிறதும் வீண் விரயம். அதே மாதிரி குடிபானம் சாப்பாடு ரெண்டையும் தெரிவு செய்யக்கூடிய முறையை நாம் பார்க்கிறோம். எங்களுடைய இஸ்லாம் முஸ்லிமா இருந்தா அவனுடைய ஷியார், அவனுடைய தனித்துவம் என்ன தெரியுமா? சாப்பாடு விடயத்துல முஸ்லிமுக்கென ஒரு தனித்துவம் இருக்குது. எல்லாரும் சாப்பிட இயலாது. முஸ்லிம் சாப்பிடுற முறை இருக்குது. இன்னா கௌமுன் லா நஅகுல் ஹத்தா நஜூ வைதா ஷபிஅனா. நான் சாப்பிட்டா பசி இல்லாம சாப்பிட மாட்டோம். வைதா அகல்னா லா நஷ்பா. பசி வராம சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டால் வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். இது முஸ்லிமுடைய உணவின் தனித்துவம் தான். இது முஸ்லிமா இருந்தா சாப்பிடக்குள்ள பசி வரணும். பசியில 2 வகையான பசி இருக்குது. ஒன்று பசியுடைய சாதாரண உணர்வு வரும், இரண்டாவது தாங்கள் சிரமமான கட்டம் வரும். மிகச் சிரமமான கட்டம் வரக்குள்ளதான் ஒரு முஸ்லிம் சாப்பிடணும். பசியை வச்சுக்கொண்டே சுப்ராலிருந்து எழும்பணும். இதுதான் முதற் கட்டம். இந்த முறையாக சாப்பாடு அமைந்தால் நோயே வரமாட்டாது. அதே மாதிரி தான் சாப்பாடுடைய வகையை அவதானித்தல். பல தன்மைகளை கொண்ட சாப்பாடுகளை ஒரு முஸ்லிம் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாடு தான் நோய் வருவதற்குரிய அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. சாப்பிடக்குள்ள நாம பிரதானமா பார்க்க வேண்டிய ஒன்று காலம், உணவுடைய தன்மை, ரெண்டையும் வெவ்வேறா பார்க்கணும். இந்த காலம் உஷ்ணமான காலமா இல்லாட்டி மழை பெய்யற காலமா? அதே மாதிரி ஊர், சில நாடுகள் ஊரை பொறுத்த வரையில சூடான பிரதேசமா இருக்கும், உஷ்ணமான பிரதேசமா இருக்கும். அதையும் உணவுடைய தன்மையை பார்த்து தான் சாப்பிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல மிக மிக கவனமா இருந்திருக்கிறாங்க. சாப்பிட முந்தி என்ன சாப்பாடு, இதோட தன்மை என்ன? இன்றைக்கு பொதுவாக எங்களுடைய வழக்கம் என்னன்னா, சாப்பிடுற தன்மை ஒன்றையும் பார்க்கறது இல்ல, சாப்பாடுற பேரையும் நிறத்தையும் பார்க்கிறது. வயிறு நிறைய சாப்பிடணும், இதுதான் எங்களுடைய நிலையா இருந்து கொண்டிருக்க தவிர சாப்பாடுல என்ன தன்மை இருக்குது? 3 ஈச்சம்பழம் சாப்பிட்டா போதும், 2 பீங்கான் சாப்பாடுன்றதோட வேற்றுமானது. 3 ஈச்சம்பழம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஸப்பஹ பி 7 தமராத்தின் லம் யதுர்ரஹு ذلك اليوم சம்முன் வலா சிஹ்ருன். காலையில எழும்பினோனே வெறும் வயிற்றுல ஒருவர் 7 ஈச்சம்பழத்தை சாப்பிட்டால், சில நேரத்துல அஜ்வாண்டும் வருது, 7 ஈச்சம்பழத்தை சாப்பிட்டால் அன்றைய தினத்துல அவருக்கு எந்த சூனியமும் பலிக்காது, எந்த நஞ்சும் அவருடைய உடம்புல தாக்கத்தை செலுத்தாது. இதை என்ற விஞ்ஞான உலகம் சொல்லுது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று விஞ்ஞானம் சொல்லக்குள்ள மிக தெளிவா சொல்லுது. 7 ஈச்சம்பழத்தை சாப்பிட்டான்னு சொன்னா உடம்பு உள்ள எல்லா வகையான நரம்புகளும்
பசிய தேடுற நரம்புகள் அந்த இரத்தங்கள் எல்லாம் முழுமையான அந்த சக்தியை உள்வாங்கிடும். அதுக்கு பிறகு எதை போட்டாலும் ரத்தத்தோட கலக்காது, எல்லாம் வெளியேறிடும். எனவே அவனுக்கு ரத்தம், அவன் ரத்தத்துல நஞ்சு போய் சேராது, மௌத்து வராது. இன்றைய விஞ்ஞான உலகம் பேசுகிறது. அருமையான சோதரர்களே, இதனை இந்த ஈச்சம்பழத்தை வச்சு பார்க்கக்குள்ள நாங்க ஊரை பார்க்கணும். உஷ்ணமான காலம் ஊரா இருந்தா ஈச்சம்பழத்தை குறைச்சுக்கிடலாம். 7 அதே 5 3 1 கூட குறைச்சு கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. ஈச்சம்பழத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. தேனை கொண்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில பொழுது தண்ணியையும் தேனையும் கலந்து குடிக்கிற வழக்கம் அவங்ககிட்ட இருந்திருக்குது. அதுக்கு கிதாபில் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் உள்ள ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் செலுத்தினாங்கன்ற ஒரு தனி தலைப்பை பேசிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காட்டின அருமையான சோதரர்களே, கிதாபில் எழுதுறாங்க, உடம்புன்றது ஒரு அமானிதம். இந்த உடம்பு நாங்க கணக்கெடுக்காம இருக்க கூடாது. எங்களோட அமானிதம் 20 வயசுல இருந்தே உடம்ப நாங்க பராமரிச்சு கொண்டு வளர்த்து கொண்டு வரணும். அந்த உடம்ப 20 வயசுல இருந்து சாப்பிடுற சாப்பாடு சரியாக இருக்கணும். நான் உள்ளால எதை நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன், இந்த சாப்பாடு என்ன விளைவை ஏற்படுத்தும், உடம்புல என்ன தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று பார்த்துத்தான் ஒவ்வொரு சாப்பாடையும் நாங்க சாப்பிடுவோம். சிலாக்கட வழக்கம் இருக்குது, 55-60 ஆகின உடனே சொல்றது நோயாளி ஆகித்தன், சீனி வந்துருச்சு, அந்த நோய் இந்த நோய் என்று நோய் அதுவும் பார்த்து சொல்ற அல்லாஹ் விட்ட நோய், நாங்க என்ன செய்ய, அல்லாஹ் எழுதின நோய். அருமையான சோழலை, இது தவறான சிந்தனை. அல்லாஹ் தஆலா நோய ஒத்தனை தேடி விடுறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் மனிதன் தானாக தேடிக்கொள்றதுதான். தானாக சில கலா கதிர்படி எனக்கு நோய் வந்துருச்சு, கலா கதிர்படி நோய் வாரது இல்ல. நோய் எப்படி வர, எதுவா இருந்தாலும் நடக்கிறது நாங்களாக ஒன்றை செய்யற முடிவை எடுத்த பிறகு செய்வோம். அது அல்லாஹ்வுக்கு முன்கூட்டியே தெரியும் இவன் இதைத்தான் செய்வான் என்று. அதுக்குத்தான் கலா கதிர் என்று சொல்றதே தவிர நாம ஒன்றை செஞ்சு ஒரு நோயை தேடிக்கொண்டதுக்கு பிறகு அல்லாஹ் விட்ட நோய் என்றது மகா தவறானது. அல்லாஹ் விட்ட நோய் அல்ல. அல்லாஹ் தஆலா நோயையும் படுத்திருக்கிறான், ஷிஃபாயும் படுத்திருக்கிறான். நோயிலிருந்து பாதுகாப்புக்குண்டான வழிய ஹலத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக அமைச்சு தந்திருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் ஆரம்பமா சொன்னோம், உடம்ப பாதுகாக்கணும், உடம்ப வளர்த்து கொண்டே வர வேண்டும். சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டா சில சஹாபாக்கள் 138, 120, 110, 90 என்றெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க. இன்றைக்கு ஆக கூடின வயசு 35 தான் கடைசி வயசு. 35க்கு பிறகு இன்றைய மருத்துவம் சொல்லுது அவன் 2வது ஆயுள் வாழ்றானாம். 35க்கு பிறகு வாழ்றான், 2வது ஆயுள் வாழ்றானாம் வந்தால். இதனாலதான் 35க்கு முன்னாலே அவனை முடிக்க பாக்குறது. இன்றைய மருத்துவம் வந்து கொண்டு போறது அந்த திசையை நோக்கித்தான். அருமையான சகோதரர்களே, ஆக இந்த ஹிஜாமாவுக்கு நான் வாரத்துக்கு முன்னால அடிப்படையை சொன்னோம். இந்த ஹிஜாமால முதலாவது பகுதி நோய் வராமல் இருக்க ஹிஜாமா செய்யணும். அந்த ஹிஜாமா எப்படி இருக்கணும், குறைஞ்சது 1 வருடத்துக்கு 1 முறை செய்யணும். ஹிஜாமா 1 வருடத்துக்கு 1 முறை செய்யணும். அந்த ஹிஜாமா மூலமாக இந்த உடம்பு ரத்தத்தில் உள்ள நோய்க்குரிய அழுக்குகள் வெளியேற்றப்பட்டோட நோய் வரக்கூடிய அமைப்பு இல்லாம போயிடும். உடம்புல நோய் வாரத்துக்குரிய முதலாவது காரணம் அந்த கழிவுகளை சேகரிக்கிறது. வயிற்றில் உள்ள கழிவுகள் மலசலமாக வெளியே சரியாக முறையாக வெளியேறணும். அது அடக்கப்படுமாக இருந்தால் நோய்கள் உண்டாகும். 2வது கழிவு இரத்தத்தில் ஏற்படக்கூடிய கழிவு. இந்த கழிவை நாம் சரியாக முறையாக வெளியேற்றினால் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உடம்பிலிருந்து குறைஞ்சு போயிடும், நோய் வர மாட்டாது. எனவே இந்த 2ம் மிக மிக பிரதானமானது. கழிவை வெளியேற்றுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக அவங்க உடம்ப பாதுகாத்து கொண்டு வருவாங்க. வியர்த்துட்டா அது கவனமா இருப்பாங்க. உடம்பில இருந்து நாத்தம் வருவதை கடுமையாக ரசூலுல்லாஹி இருப்பாங்க. அவங்க உடம்பில இருந்து நாத்தம் வந்தா மிக பயந்துருவாங்க. நாத்தம் வராத மாதிரி மிக அழகா வச்சு கொள்வாங்க. எங்களை உடம்ப நாங்க மிக அழகாக வச்சு பழகணும். அதுல பிரதானம் தான் சுன்னத்தான வழிமுறைக்கு உள்ளால, சுன்னத்தான மருத்துவத்துக்கு உள்ளால நாங்க வந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபையால நோயே வராது. 2வதாக நோய் வந்தா அதுக்கு பிறகு எடுக்க வேண்டிய ஹிஜாமா, அதுக்குரிய முறைகள் பல முறைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல நேரங்கள் காலங்கள் இருக்குது. அருமையான சகோதரர்களே, பொதுவாக ஹிஜாமான்னு சொன்னா ஹிஜாமா எடுக்கிறதுக்கு உரிய நாட்கள் நேரங்கள் எடுத்துக்கொண்டா பிற 17,
19, 21 இந்த 3 நாள் தான் ஹிஜாமாவுக்கு உரிய நாள், மிகச்சிறந்த நாள். நோய் இல்லாம இந்த நாட்கள் எடுக்கிற ஏற்றம். நோயா இருந்தா, நோய் வந்துருச்சு, இந்த நோய்க்கான ஹிஜாமா செய்யணும்டா எப்பவும் எடுக்கலாம். அந்த காலையோ பகலோ இரவோ எப்ப எந்த நேரமா இருந்தாலும் அவருக்கு ஹிஜாமா எடுக்கலாம். பிறையுடைய கணக்கு தேவையில்லை நோய் வந்தவருக்கு. நோய் இல்லாட்டி இந்த 17, 19, 21 மிக முக்கியமானது, சுன்னத்தான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. இந்த காலத்துக்கும் இன்றைய வானவியலுக்கும் இடையில என்ன சம்பந்தம்? பிற 17, 19, 21க்கும் வானவியலுக்கும் இடையில என்ன சம்பந்தம் சொன்னா மிக விரிவாக ஒரு சப்ஜெக்ட் எழுதிக்கிறாங்க. அதாவது இந்த சூரிய சந்திரன் பூமியுடைய ஓட்டத்துடைய அடிப்படையில சந்திரனுடைய பூமியுடைய அந்த சம்பந்தத்துல இந்த மண் மண்டலத்துல நிலத்துல பூமியில பெருமொரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் 15க்கும் 20க்கும் இடைப்பட்ட காலம். நடுப்பகுதி மிக முக்கியமான காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் அதாவது குறிப்பா 13, 14, 15 பிற 13, 14, 15 இந்த 3 நாட்களிலும் இந்த பூமியில பெருமொரு மாற்றம் உண்டாகும். அதாவது பூமியில உள்ள இந்த பசுமையான எல்லாம் வேகமாக வளரும். ஏனென்றா சந்திரன் சூரியனுடைய நெருக்கம், அதோடைய சம்பந்தம் விரிவா பேசிக்கிறாங்க. அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? பூமியில 70 மடங்கு தண்ணி இருக்குது, மற்றது 3 மடங்கு தான் பூமி இருக்குது. இதே மாதிரி இந்த உடல் அமைப்பு 70% இரத்தம் இருக்குது, மத்த 30% தான் உடம்பா இருக்குது. எனவே பூமியில் ஏற்படக்கூடிய தாக்கம் அதே வேகத்துல மனுஷன் உடம்புல உண்டாகுது. இந்த உண்டாகக்குள்ள மனிதனுடைய ரத்தம் எல்லாம் வேகமாக ஓடும், உற்சாகமா இருக்கும். உற்சாகம் கூடின அந்த காலப்பகுதியில் தான் உலகத்துல அதிகமான அந்த குற்றவியல்கள், அதாவது பாலியல், பலாத்காரம், கொலை கொள்ளை போன்ற பெருமந்த குற்றங்கள் நடக்கிற காலப்பகுதி பிற 13, 14, 15. ஏன்? அவனுடைய ரத்தம் மூளையெல்லாம் வேகமாக வேலை செய்யும். இந்த காலப்பகுதியில ஒரு முஸ்லிம பாதுகாக்கிறதா இருந்தா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. பிற 13, 14, 15 நோன்பு வையுங்கள் சொல்லி இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. இந்த காலத்துல ஒரு நாளும் ஹிஜாமா எடுக்க கூடாது. எடுத்தால் தேவைக்கு அதிகமான ரத்தங்கள் ஓடி சில பொழுது மௌத்தும் வரலாம். எனவே மிக பக்குவமான காலம் தான் 13, 14, 15 தவிர்க்க வேண்டிய காலப்பகுதி. அதுக்கு பிறகு 15க்கு பிறகு 17, 19, 21 ஆகக்குள்ள ரத்தத்தின் ஓட்டம் நடுத்தரமாக குறைஞ்சுவிடும். இந்த நேரத்தில் ஹிஜாமா செஞ்சால் தேவையான அழுக்கான ரத்தங்கள் மாத்திரம் வெளியேறும். தேவையில்லாத நல்ல ரத்தங்கள் உடம்பிலிருந்து ஒரு நாளும் வெளியேற மாட்டாது. எனவே நான் ஹிஜாமா செய்யக்குள்ள அந்த நாட்களை சரியா பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றான் ஹிஜாமா செய்யக்குள்ள ஹிஜாமா எதுக்கு செய்யறேன்னு சொன்னா நீண்ட ஒரு பகுதி அந்த நோய்களும் நாம் இந்த இஸ்லாமிய மருத்துவம் ஹிஜாமா இரத்தம் குத்தி எடுத்த என்ற தலைப்பில் இருந்த ஒவ்வொரு நோய்களையும் குறிப்பிட்டு அந்தந்த நோய்களுக்குரிய இடம் எந்தெந்த நோக்கி எந்தெந்த இடத்துல ஹிஜாமா எடுக்கணும் என்ற முழு விரிவாக எழுதி புத்தகம் வழி அங்கால வைக்கப்பட்டிருக்குது. தேவையாக வாங்கிக் கொள்ளலாம். அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு இடம் இருக்குது. குறிப்பாக ஒருத்தனுக்கு மிக அண்மையில எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு ஒரு விசர் நாய் கடிக்குது. நாய் கடிச்சா அப்படி ஹிஜாமா செய்யற ஒவ்வொன்றுக்கும் மருத்துவம் அன்பசுமத்து சொன்னார்கள். எல்லா நோய்களுக்கும் மருந்து உள்ள அழைக்குன்னு சொல்லி விசர் நாய்னா பைத்தியம் முடிச்ச நாய்க்கு சொல்ற அந்த நாய் ஊர்ல 5-6 பேர் கடிச்சிட்டு போகுது. இப்ப எப்படி ஹிஜாமா செய்யற? அருமையான சகோதரர்களே, இது சம்பந்தமாக கூட கிதாபுகள் அத்திப் நபவியில இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் விரிவாக எழுதிக்கிறாங்க. முதலாவது ஒரு நாயை பொறுத்தவரையில அந்த நாயில பல வகையான நாய் இருக்குது. நாயை பத்தியே கிதாப் எழுதிக்கிறாங்க. தஃதீலுல் கிலாப் அலா கஸீரின் மிம்மன் லபிஸ சியாப்னு சொல்லி நாயை பத்திய சிறப்பு. ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய 10 பண்பாடு ஒவ்வொரு முஸ்லிமிடம் வர வேண்டும் என்று வேற எழுதிக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, அதுல விசேஷமாக உண்டுதான் மனுஷன் தூங்குனவன் தான். நாய் தூங்குனா காது ஆன்லைன்ல இருக்கும், வேலை செய்ய ஒன்றா இருக்கும். நாயோட காது தூங்காது. இரண்டாவது எழுதுறாங்க நாய் உற்சாகமானது. நாய்க்கு நடக்க தெரியாது, நாய்க்கு ஓட மட்டும்தான் தெரியுமா. ஏண்டா ஓடுறதா நாயோட வேலையா? அத்தான் சில கேசுக்குள்ள நாய் ஓடுறன்னு சொல்றது அவ்வாறு சொல்லக்கூடாது. ஏண்டா நாய் உற்சாகத்துல ஓடுது, நடந்து போக வேலையும் நாய் வேகமா தான் செய்யும். நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. அருமையான சோழர்களே, அதுல ஒரு நாயை பார்த்தா இது என்ன நாய், ஒரு நாய் வரக்குள்ளே விளங்கணும் என்ன நாய் என்று சொல்லி அந்த நாயில நாயோட வகைகள் வேற இருக்குது. அதுல வீட்டு நாய், வேட்டு நாய், ரோட்டு நாய், காட்டு நாய் என்று நாயுட வகை வேறையா இருக்குது. பிசர் நாயை பத்தி பேசக்குள்ள சொல்றாங்க அடையாளங்கள், நிறைய அடையாளங்கள் இருக்குது.
கண் சிவத்திருக்கும், கண் கடுமையாக சிவத்திருந்து தலை கீழே போட்டிருக்கும், நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கும், வால் காலுக்கு பின்னால் இருக்கும். இப்படி இருந்தால் அது விசர் நாய், பைத்தியம் பிடிச்ச நாய். மிக கவனமா இருக்கணும். பைத்தியம் பிடிச்ச நாய் ஒருவன் அந்த நாயை விட்டு மற்ற எல்லா நாயும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கும். நாய் கூட கிட்ட வராது. இந்த நேரத்துல ஒத்தனை கடிச்சு விட்டால், விசர் நாய் ஒத்தனை கடிக்குது, இப்ப எப்படி மருந்து செய்யற எழுதுறாங்க கிதாப் அப்படின்னு சொன்னா, முதலாவது விசர் நாய் ஒத்தனை கடிச்சா அவரை தூங்க விடக்கூடாது. அவர் தூங்கினாரு, அந்த பைத்திய தன்மை இவர தலைக்கு மூளைக்கு வந்து சேர்ந்துரும், ரத்தத்தோட கலந்தால் அதுக்கு பிறகு அவர் யார பார்த்தாலும் நாயின்னா விளங்கும். அவருக்கு தன்னை போய் கண்ணாடியில பார்த்தாலும் நாயின்னா விளங்கும். கிதாப் எழுதிக்கிறாங்க, இமாம் தஹாவி அத்திபு நவை எழுதிக்கிறாங்க, கண்ணாடியில தன்னை பார்த்தா நாய விளங்கும். பெரிய பிரச்சனை வந்துடும். இவரை தூங்க விடாம என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த இடத்தை கட்டி வச்சு அந்த இடத்துல ஹிஜாமா எடுக்கிற முறை எழுதிக்குது. ஹிஜாமா அந்த கப்பிங் முறை இல்லாம அது வேற முறை எழுதுறாங்க. அதாவது வாயில எண்ணெயை பூசி வாயை வச்சு இழுக்கக்கூடிய முறையும் சொல்லி தராங்க. வாய் தன்னை வாயில எண்ணெய் பூசிட்டு அதை வச்சு உறிஞ்சி எடுத்து, ஏண்டா ஹிஜாமா என்றாலே உறிஞ்சி எடுத்தான். குழந்தை மார்பில பால் குடிக்கக்கூடிய வசனம் தான் அந்த ஹிஜாமான வசனம். அப்ப உறிஞ்சி எடுத்தா அந்த விஷம் அப்படியே முழுமையாக வந்துடும். அந்த இடத்துல கோடு போடணும். நாய் கடிச்ச இடத்துல கோடு போட்டு பெரிதா கீறி வாய் வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நஞ்சு வெளியேறும், ஆளுக்கு சிவா வந்து எடுத்துட்டு தேனை பாவிக்கணும். அருமையான சகோதரர்களே, ஆக எந்த நோயாக இருந்தாலும் ஹிஜாமாவில வருத்தம் இருக்கு. இன்றைக்கு நான் பார்க்கலாம், இன்றைக்கு இந்த நெஞ்சு மாரடைப்பு, குழாய் அடைப்புன்னு சொல்லக்கூடியது பாரிய சவாலா இருக்கு இன்றைக்கு. இதுக்கு தான் ஹிஜாமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். மிக லேசான மருத்துவம். ஹிஜாமாண்டா நிறைய பேரு பயம், ரத்தம் குத்தி எடுக்கின்ற பயம். அருமையான சகோதரர்களே, மிக மிக எளிதானது, சுண்ணத்தானது, எங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நோயை விட்டங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாமான் தான் இந்த ஹிஜாமா என்றது. இந்த ஹிஜாமாவை நாங்க சரியாக விளங்கி ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதோட சேர்த்து எங்களுடைய குழந்தைகளுக்கும், குழந்தைகள் எங்கள் மூத்தவர்கள் வயது முந்தவர்கள் எல்லாருக்கும் முறை இருக்குது. குழந்தைகளை பொறுத்தவரையில பொதுவாக சொல்றாங்க 4:30-7:30 புறம் எடுத்தா மிக நல்லா இருக்கும், 4:30 கீழால எடுக்கிறது தவிர்த்தா நல்லதுன்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் எழுதுறாங்க. உடம்புக்குள்ளால அல்லாஹ் தஆலா சில நரம்புகளை வச்சிருக்கிறான். அந்த நரம்பு மிகச் சிறிய நரம்பு. அதாவது அந்த நரம்பு என்ற தனியொரு வலையமைப்பு. அந்த நரம்பை இழுத்துக்கொண்டே போனால் சந்திர மண்டலத்துக்கு போய் திரும்பி வந்து விடலாம் என்றாங்க. அவ்வளவு நரம்பு பின்னல் ஒன்று உள்ளால இருக்குது. இப்ப எழுதக்கூடிய எழுதுறாங்க, அந்த நரம்பு எடுத்துக்கொண்டே போனால் இந்த பூமியை 2.5 முறை சுத்தி வந்து விடலாம், 2.5 முறை சுத்தி வந்து விடலாம். அவ்வளவு விசாலமான நரம்பு ஒரு பின்னல் இந்த உடம்புக்குள்ளா இருக்குது. சின்ன 4.5 வயசு குழந்தை நரம்பு மிகச்சிறியா இருக்கும். நீ அங்க போய் ஹிஜாமா கப்பிங் பண்ணக்குள்ள புள்ளையோட நரம்புகள தாக்கம் ஏற்படலாம். எனவே சின்ன புள்ளைய தவிர்த்து கொண்டா நல்லம் என்றும் கிதாபில் எழுதுறாங்க. மூத்த வயசு போயிட்டா 70 தாண்டி விட்டா அவருக்கு தொடர்ந்து ஹிஜாமா எடுக்கிற தவிர்த்து கொள்ளணும். நோய் வந்தா எடுக்கிறது சரி, அது இல்லாம தொடர்ந்து எடுக்கிறத தவிர்த்து கொள்ளணும். 25 வயசை தாண்டினவராயிருந்தா அவருக்கு தேவை நோய் இல்லாட்டியும் கூட 1 வருடத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 25-30 நாளுக்கு ஒரு முறை அவர் எடுத்துக்கொள்ளலாம். தேவையாக இப்படி முறையாக அமைச்சு கொண்டே வந்தால் காலப்போக்கில் நோயற்ற ஒரு பாதுகாப்பான அழகான உடம்பாக மாறிவிடும். அதே போன்றுதான் பெண்களுடைய விஷயத்தில் பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஹிஜாமாவில் நாம் மருத்துவத்தை பார்க்கிறோம். குறிப்பாக பெண்களுக்குள்ள ஆண்களுக்கு நோய் இருக்கிறது தலைவலி, அதாவது பக்க தலைவலி, நிரந்தர தலைவலி என்று வித்தியாசமான நோய்கள், கண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பார்வையில மங்கல் ஏற்படக்கூடியது, தூர பார்வை தென்படாது, கண்ணில் பார்வையில் ஏற்படக்கூடிய நடுக்கங்கள் போன்ற பல நோய்கள் இருக்குது. எல்லா நோய்களுக்கும் ஹிஜாமா அதுக்கு இடங்கள், உச்சந்தலை இடம் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பக்க தலைவலிக்காக வேண்டி ஹிஜாமா எடுத்த இடம். அருமையான சகோதரர்களே, அதே மாதிரி பின்னால் 55 நம்பர் ஒன்று இருக்குது, பின்னால் முதுகு பகுதியில் இருக்குது. பெரும்பான்மையான நோய்களுக்கு அந்த இடத்தில் ஹிஜாமா எடுக்க வேண்டும். அதே மாதிரி கால் பகுதி இருக்கு, கால்ல பாத பகுதி என்று முழு உடம்பிலும் என்ன நோய் வந்தாலும், இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் அந்த நோய்க்குரிய ஷிஃபா தரக்கூடிய ஹிஜாமாவுக்குரிய இடங்கள் மிக முக்கியமானவை. அதை நாம்
சரியா செய்ய வேண்டும். ஒருவனுக்கு நோய் வாரதுக்குரிய காரணம் 2 காரணம் எழுதிக்கிறாங்க, 3வது காரணம் கிடையாது. அதில் ஒரு காரணம் அவன் உடம்பில் ஏற்படக்கூடிய அதிகூடிய உஷ்ணம், அல்ல 2வது காரணம் அந்த உடம்பில் தேவையான உஷ்ணத்தை விட்டு குறைந்த உஷ்ணம் குறைந்து கொண்டு குளிர்தன்மை கூடினால் நோய் வரும். இந்த 2 தான் உடம்பில் நோய் வரக்கூடிய பிரதான காரணம், 3வது காரணம் கிடையாது. இந்த 2 நோய்க்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மருத்துவம் என்ன? உங்களுக்கு ரத்தத்துல உஷ்ணம் கூடுதா, நீங்க ஹிஜாமா எடுத்து விடுங்கள், உங்களுடைய உடம்புல நோய் இல்லாம போய்விடும். உஷ்ணம் கூடினா உங்களுக்கு குளிர்ந்த தன்மை இருக்குதா, ரத்தத்தில குளிர்ந்த தன்மை கூடி உஷ்ணம் குறைஞ்சிருக்குதா, தேனை குடியுங்கள், நோயே வரமாட்டாது. குறிப்பாக தேன் சம்பந்தமா மிக விரிவா பேசுவதற்காக வேண்டி முஃப்தி ஷியாம் இங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அருமையான சோழர்களே, அங்க பின்னால் இருக்கக்கூடிய சோழர்கள் கொஞ்சம் முன்னால வாங்க, இன்ஷா அல்லாஹ் பின்னால ஆக்க வராங்க, அமைதியா உட்கார வேண்டிய தேவை இருக்குது. கொஞ்சம் முன்னுக்கு வந்து இடங்களை கொஞ்சம் அமைச்சுக்கோங்க, அல்லாஹ் அமைச்சுவாங்க. அதே போன்று அருமையான சோழர்களே, இந்த ஹிஜாமா பொறுத்தவரையில இவைகள் மிக முக்கியமானவை. அதே போன்றுதான் ஹிஜாமா எடுக்கக்குள்ள சில விடயங்களை தவிர்த்து கொள்ளணும். ஹிஜாமா எடுக்கிறால நுப்பாட்டி வச்சுக்கொண்டு ஹிஜாமா எடுக்கிறது இல்ல, அவரை அமர்த்தி வைக்கணும், இல்லாட்டி படுக்க வச்சு கொண்டுதான் ஹிஜாமா எடுக்கணும். 2வதாக ஹிஜாமா எடுக்கக்கூடியவர்கள் கோடு போடக்குள்ள நேர்கோடு தான் போடணுமே தவிர அகலாங்கு வடிவத்தில் அவர் கோடு போட கூடாது. இன்னும் சில இருக்குது, ஹிஜாமா எடுக்கக்கூடியவர்களுக்கு ஆறாத, அதாவது சீனி போன்ற நோய் இருந்து புண் காயாத என்ற நிலை இருந்தால் அவர்களுக்கு குத்தி எடுக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்குது. ஊசியால குத்தி எடுப்பாங்க, அது மிகச்சிறந்தது. அது இல்லாட்டி கீறி எடுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஏற்றமண்டு கிதாபுகள்ல விரிவா பேசியிருக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, ஆக நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது விளங்க வேண்டியது இது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து சஹாபாக்கள் செய்து காட்டின ஒரு சுன்னத்தான மருத்துவம். இதனை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையால் எந்த விதமான பாரிய நோய்களும் வராது. இன்றைய மருத்துவத்துக்கும் இஸ்லாமிய மருத்துவத்துக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை சுருக்கமா சொல்லலாம். இஸ்லாமிய மருத்துவம் என்றது நோய இல்லாமல் ஆக்கிற மருத்துவம், இன்றைய மருத்துவம் என்றது நோய உடம்புக்குள்ளால் வளர்க்கிற மருத்துவம் தான் எல்லாரும் அறிஞ்ச கசப்பான உண்மையா இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் மருந்து சொன்னிச்சோ அந்த மருந்துக்கு பின்னால நோயே இல்லாம போகக்கூடிய மருந்து தான் இஸ்லாம் சொல்லி இருக்குது. மற்ற மருந்து வந்து நோயை இல்லாம போற மருந்து அல்ல, நோயை கண்ணிலிருந்து இல்லாமல் ஆக்கும், அவ்வளவுதான். உதாரணமாக நாம் பார்க்கலாம், ஹிஜாமா சம்பந்தமாக ஒருவருக்கு நோய் இருக்குது, சளியோ புண்ணோ ஏதோ இருக்குது, அதுக்கு ஹிஜாமா செஞ்சால் அவருடைய ஹிஜாமாக்குடைய சிவா ஆரோக்கியம் எப்ப கிடைக்கும்? கொஞ்சம் அந்த நோயை பொறுத்து முன்பினாகும், தாமதமாகலாம். ஆனால் இந்த மருத்துவம் தாமதமாகாது என்றது எல்லாருடைய கேள்விகளும். அருமையான சகோதரர்களே, கையில ஒருவனுக்கு பெரிய பெரிய காயம் இருக்குது, சொறி இருக்குது, அல்லது விசப்பு இருக்குது, விசப்பு சம்பந்தம் அளிக்கிறார்கள். இன்றைய நாங்கள் அடிக்கக்கூடிய அந்த தடுப்பூசியிலிருந்து விசப்பு ஆரம்பமாகுது. தடுப்பூசி அடித்தால் 4, 5, 6 வயசுக்குள்ளால எல்லா நோயும் வந்துடுமா என்று தடுப்பூசி அதை விளங்கப்படுத்தும் வெளிவரும் உண்மைகள் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த விசப்பு எது இருந்தாலும் ஹிஜாமா எடுக்கணும். ஹிஜாமா எடுத்தால் முதலாவது ஹிஜாமா எதுல வேலை செய்யும் சொன்னால் ரத்தத்துல தான் வேலை செய்யும். ஏன்? விசப்பு வாரதுக்கு முதலாக காரணம் ரத்தம் ஊத்தியா இருக்குது. அந்த ஊத்தியை தெளிவாக்கி ஊத்தியை சுத்தமாக்கி விட்டு ரத்தத்துல வேலை பார்க்கிறதான் ஹிஜாமா செய்ய முதலாவது வேலை. 2வது அந்த கல்லீரல், நுரையீரல், இதயம் போன்ற இடங்களில் ஹிஜாமா 2வது வேலை பார்க்கும். 3ஆம் கட்டமாகத்தான் இந்த புண் காயிற நிலைக்கு வருமே தவிர இன்றைக்கு ஹிஜாமா எடுத்து நாளைக்கு சிபா வரதை எதிர்பார்க்க இயலாது. அது சிபாவும் அல்ல எதிர்பார்க்க இயலாது. இன்றைய மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு கிரீம பூசினா நாளை புண் காயுது. அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நல்லா நான் விளங்கணும். இந்த புண் வாரதுக்கு இரத்தத்தில் என்ன கோளாறு இருந்ததோ அந்த கோளாறையே இல்லாமல் ஆக்குவதுதான் இஸ்லாமிய மருத்துவம். மேலால அழிச்சிட்டு உள்ளால நோயை வைக்கிற மருத்துவம் இஸ்லாமிய மருத்துவம் இல்ல. எனவே நாம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின, சஹாபாக்கள் செய்து தந்த அந்த மருத்துவத்தை நாம் சரியாக முறையாக செய்ய வேண்டும். ஹிஜாமா செய்யக்குள்ள நாங்க முறையா பார்க்கணும். ஹிஜாமா செய்ய தெரிஞ்சவரான்னு பார்த்துக்கணும். சிலாக்கு இன்றைக்கு புதிய புதிய ஆக்கள் வந்து 5-6 இந்த இதை வாங்கி கொண்டு வந்து ஹிஜாமா பழகிறது பழகிற ஆக்கள்கிட்ட கொண்டே உடம்ப கொடுத்துடக்கூடாது. உடம்பு அமானிதம். பழகுற ஒத்தட்ட ஹிஜாமா சரியா படிக்கா ஒத்தட்ட கொண்டை உடம்பை கொடுத்து அவர் ஹிஜாமா செஞ்சு எங்களுக்கு நான் மௌத்தாகினால் அதுக்கு நாமும் பொறுப்பு, அவரும் பொறுப்பு. இஸ்லாமிய ஆட்சியா இருந்தால் அவர்
அவர் சிறைத்த மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர். ஏனென்றால் ஒரு மனிதனை கொன்ற குற்றவாளி. அதே மாதிரி நாம் கொண்டை அறியாமல், இவர் சரியான வைத்தியர்கள் தெரியாமல் கொண்டை கொடுத்தால் நாமும் ஒரு குற்றவாளி ஆயிடுவோம். ஹிஜாமாவை சரியா படிச்சு விளங்கினோத்தர் ஹிஜாமா செய்யறாரு, தட்சவசமாக அவருடைய தவறின் காரணமாக மரணம் ஏற்பட்டால் அவர் குற்றவாளி அல்ல, உலகத்திலும் குற்றவாளி அல்ல, அல்லாஹ்வின் பார்வையிலும் அவர் குற்றவாளியே கிடையாது. அதே நேரத்தில் ஹிஜாமா என்று வந்தால் ஹிஜாமா செய்யக்கூடியவர்களுக்கு சில ஆதாவுகள், ஒழுக்க முறைகள் இருக்கின்றன. அவைகளை அவர் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஹிஜாமா என்றவரெல்லாம் அருமையானவர்களே சொல்லக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, அல்லாஹ் பயப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏனென்றால் ஹிஜாமா செய்யக்குள்ள ஒரு மனிதனுடைய உடம்பில் உள்ள சகல ஷைத்தான்களும் சகல நோய்களும் வெளியாக கட்டம். ஷைத்தானுடைய ஆதிக்கம் கூடினிடம். ஹிஜாம் எடுக்கிறாக்க வந்திருக்கிறாங்களே அப்துல் ஹக்கீம் எல்லாம் ஹிஜாம் எடுக்கிறாக்க தான் இவங்க எல்லாம். அவனை கேட்டு பாருங்க, நிறைய வரலாறு சொல்லுவாங்க. ஹிஜாம சாதாரண எடுக்க இயலாது, எடுத்து அதோட தாக்கம் இவ்வளவு காரமா இருக்கும். அவங்களுடைய ஷைத்தானுடைய வெளிப்பாடு இவங்க உடம்ப முறிச்சு போட்டுரும். கேட்டு பாருங்க கதைகள் எல்லாத்தையும். எனவே அருமையான சகோதரர்களே, எல்லாத்தையும் போய் ஹிஜாம் எடுக்கப்படாது. சரியாக முறையாக செய்யக்கூடியவர்கள், துஆவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஹிஜாமா செய்ய வேண்டும். அந்த துஆ மூலமாக வரக்கூடிய ஷைத்தானிய தன்மைகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து இல்லாமலாகும், பாதுகாப்பாகும். எனவே நாம் ஹிஜாமா செய்யணும், செய்யக்கூடிய தைரியமுள்ள ஆக்களா இருக்கணும், பிளேட பிடிச்சு வேலை பார்க்கிற தைரியசாலிகளா இருக்கணும். ரத்தத்தை கண்ணோடு நடுங்கிற ஆக்கிட்ட போய் ஹிஜாமா செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் ஹிஜாமா செய்யக்குள்ள யாருக்கு ஹிஜாமா செய்ய பயமோ பயப்படுவாங்களோ அவங்களுக்கு ஹிஜாமா செய்யக்கூடாது. முதல் விளங்கப்படுத்தணும், ஹிஜாமுடைய தன்மையை விளங்கப்படுத்தி மன ஓர்மையை கொண்டு வந்து ஹிஜாமா செய்யுங்க தானாக விரும்பி சொன்னா அப்பதான் ஹிஜாமா செய்யணுமே தவிர பயந்து பயந்து படுக்க வச்சா ஆள் மயங்கிரும். மயங்கினா அவன் வந்து அள்ளிட்டு பேசுற எல்லாரும் சேர்த்து இதானே நடந்து கொண்டிருக்கு. இதனால கடைசியா வரும் இஸ்லாமிய மருத்துவம் தான் இந்த வேலை பார்த்துச்சு, அந்த வந்து சேரும் கடைசியா. எனவே நாம் சரியாக முறையாக தைரியமாக செய்யற ஆக்கட்ட போய் தான் நாம் இந்த ஹிஜாமாவுக்கு முற்பட வேண்டும், தயாராக வேண்டும். அவ்வாறு சரியாக செஞ்சு வந்தால் அல்லாஹ் கிருபையால நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பான அமைப்பு கிடைக்கும். குறிப்பாக நாம் இந்த வெளியாளங்க புத்தகம் வச்சிருக்கிறோம், அதில் நாம் பார்க்கலாம் என்னென்ன நோய்களுக்கு எந்தெந்த இடத்தை எடுக்க வேண்டும். அதில் சில மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடம்பில் ஏற்படக்கூடியவைகள், ஞாபக சக்தியின்மை எல்லாத்துக்கும் இடம் வச்சுக்கிறோம். தலைவலி, நிரந்தர தலைவலி, பக்கவாதம், அதே போன்று கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பார்வை சோர்வு, அதே மூக்கெலும்பு உட்புளை நோய் ஒன்று இருக்குது. அந்த நோய்கள் ரத்தத்தினுடைய உயர் அழுத்தம், ரத்தத்துடைய அழுத்தத்தால் தான் நிறைய நோய் வருது. ரத்த அழுத்தம், ரத்தத்துடைய வேகமான ஓட்டம், மனதில் ஏற்படக்கூடிய பதட்டங்கள், எல்லாத்துக்கும் மலச்சிக்கல்கள், மலசலம் சம்பந்தமான எல்லா விடயங்களுக்கும் நசலாத்துல் பர்த்னு சொல்லி, அதாவது மூக்கு தொடர்ந்து வடிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு, இது எல்லா நோய்களுக்கும், இறைப்பை, அதே போல சிறுநீரகங்கள், பெண்களுக்குரிய மாதாந்த சுற்று முறைகள், இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து ஹிஜாமால மருந்து இருக்குது. பித்தம், கல்லீரல், முதுகெலும்பு, பதட்டம், இரத்த சோகை, மூளை வீக்கம், ஒற்றை தலைவலி, கடுமையான தூக்கம், மன அழுத்தம், அதே போல உள்முக சிந்தனை, பல விஷயங்கள், தூக்கம் சரியா போகாம அறகுறையா போறது, இதை முடிக்கிறது, எல்லாத்துக்கும் சேர்த்து அருமையாகலே தானாக சிறுநீர் வெளியேறுதல், இது எல்லாத்துக்கும் சேர்த்து பல பல நோய்களுக்குரிய நோய் மருத்துவங்களை இங்கால துவக்கப்பட்டிருக்குது. கிதாபில் என்ன எழுது, யானை கால் பிடிச்சாலுக்கு என்ன நோய் செய்யற மருந்து செய்யற, ஒருவருக்கு யானை கால் நோய் வந்திருந்தால் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், அவரை படுக்க வச்சு கால் உயரத்தில் இருக்கணும், ஆள் பள்ளமாக இருக்கணும், தாழ்ந்து இருக்கணும், பள்ளத்தில் இருக்கணும். அந்த உயரத்தில் வச்சுக்கொண்டு அவர் ஹிஜாமா செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது அவருடைய நோய் ஷிஃபாவா கிடைக்கும் என்று சொல்லி நிறைய நோய்களும் மூல நோய் தொட்டு எல்லா நோய்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவையானவர்கள் பின்னால புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாம். அருமையான சோதர்களே, இந்த திப்பு நபர் என்றது அன்பஸ் சங்கைக்குரிய அன்பஸ் முத்தல் ஹாஷ்மி அவங்க சொன்ன மாதிரி இது என்னண்டா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மூலமாக அல்லாஹ் வஹியாக சந்தேகம் இல்லாம தந்த ஒரு மருத்துவம் தான் இந்த மருத்துவம். இன்றைக்கு நான் பார்க்கலாம் பல எழுத்தாளர்கள் இந்த மருத்துவத்தை வித்தியாசமா எழுதுறாங்க. சில வசனம் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஹியின் அடிப்படையில் இந்த மருத்துவத்தை செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு சொன்னால் இந்த வசனம் சில பொழுது அவர்களை கூப்பிடும்பால் இட்டு செல்லலாம். உலமாக்களுக்கு கேட்டு பார்க்கலாம். வஹியாக இருந்தோண்ட வஹின்னு சொன்னா குர்ஆன்ல இருந்து முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குது. குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை ஒத்த நிராகரித்தாலும் ஒரு எழுத்தை நிராகரித்தாலும் அவன் காபிராகி விடுவான் என்றது உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது கிதாப் அத்திபியான் ஃபி ஆதாபி ஹமலத்துல் குர்ஆன் என்ற கிதாபில் மிக விரிவாக மன் ஜஹத ஆயத்தன் அவ் சூரத்தன் அவ் ஹர்ஃபன் மினல் குர்ஆன் ஃபகத் கஃபர என்று விரிவாக எழுதியிருக்கிறார்கள். எனவே திப்பு நபவியை பொறுத்தவரையில நாம் சொல்வது உண்டு, திப்பு நபவி விருப்பமானவர்கள் தாராளமாக முன்னுக்கு வந்து செய்ய வேண்டும், விருப்பமில்லாதவர்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் திப்பு நபவி என்றது இஸ்லாத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்தது என்பதில் இருவேறுபட்ட கருத்தலுக்கு நாம் போகக்கூடாது. அவ்வாறு சென்று விட்டால் சில பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில வசனங்கள் ஊடாக காபிர் ஆகலாம், குஃப்ரின் பக்கம் கொண்டு விட்டுவிடும். ரசூலுல்லாஹி சொன்ன மருத்துவம் செய்து காட்டிய மருத்துவம் சஹாபாக்கள் விளங்கினார்கள், செய்தார்கள். எனவே நாம் அல்லாஹ்வை நம்பிய நாம் தான் இதை செய்ய வேண்டும், கலிமா சொல்லிய நாம் தான் செய்ய வேண்டும், குர்ஆனை ஹதீஸை நம்பிய நாம் தான் இந்த மருத்துவத்துக்கு வர வேண்டும். இந்த மருத்துவம் எதற்காக வேண்டி? வேறொன்றுமல்ல, இந்த மருத்துவத்தினூடாக இந்த பேரழிவில் இருந்து நாமும் எமது சமூகமும் தப்ப வேண்டும். அருமையான சகோதரர்களே, நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் யாருக்காக வேண்டி போகுது? எமது கால நேரம் எதுக்காக வேண்டி போகுது? எமது மூளை எதுக்காக செலவாகுது? எனவே இந்த மருத்துவத்தை சரியாக முறையாக செய்தால் நோயற்ற வசந்தமான வாக்கு கிடைக்கும். இறுதியாக ஹிஜாமா செய்யக்கூடியவர்கள் ஹிஜாமா யார்ட்டையாக ஹிஜாமா செஞ்சா அவங்களுக்காக ஒரு சந்தோஷத்தை காசை கொடுத்துட்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செஞ்சாங்க, எடுத்த ஆளுக்கு காசை கொடுத்தாங்க. வேற அடிமையா இருந்தாரு, அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அரவாசியை விடுவிக்கிறதையும் பேசிட்டு வந்தாங்க. அருமையான சோழல ஹிஜாமா எடுத்த 1 மணி 2 மணி நேரம் எங்க உடம்போட ரத்தத்தோடு உருண்டு பெறலுவாரு. எடுத்த உடனே ஜஸாக்கல்லாஹ் ஹைரனா பேத்துவாரன் என்று வாரது. அவரை ரூம்ல தனி உட்கார்ந்து அழுவாரு. பாருங்க, இவ்வளவு வேலையை பார்த்து நான் வந்திருக்கிறேன், கடைசியா ஜஸாக்கல்லான்னு சொல்லி. இன்னொருத்தர் ஃபயாஸ் மௌலவின்னு வரைக்கிறார், ருக்கையா ஷர்ஐயாண்டு குர்ஆனுடைய ஆயத்தால் வைத்தியம் செய்வாரு. அவர் எவ்வளவு வைத்தியம் செஞ்சு எல்லா வைத்தியம் முடிஞ்சோடனே அதை சிவா கிடைச்சி ஜஸாக்கல்லாஹ் ஹைரனா பேத்துவாரன் என்று போறது. அருமையான சகோதரர்களே, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முறைப்படி நான் செய்யக்குள்ள இதுவும் ஹிஜாமா செய்யறது சுன்னத்து மாதிரி, கொடுக்கறதும் ரசூலுல்லாஹி கொடுத்ததா அது சரியா கொடுத்து வரணும். சிலா கேட்கறது ஹிஜாமா எடுக்க போனா 1000 ரூபாய் 2000 எடுக்கிறாங்கன்னு சொல்லி. நீங்க அங்க ஹாஸ்பிட்டல் போனா அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளால கால் வைக்கிறதுக்கு 2000 வைக்கணுமே. கால் வைக்கிறதுக்கு மருந்து 2000 எடுப்போம், கால் வைக்கிறது 2000 5000 10000 தான் உள்ள கால் வைக்கணும். அருமையான சோழல், அதோட நான் நேர்படிக்க இல்ல, சுன்னத்தா மருத்துவம் நான் கண்ணியமாக நான் செய்யணும். இந்த சுன்னத்தா மருத்துவத்தை நம்பிக்கையோட செய்யணும். ஈமான் நான் நம்போட முதலாவது அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது, மாற்றம் நடக்க இயலாது. வயிற்று வலி குடுங்க தேனை, 2ஆம் முறை வாராரு வயிற்று வலி கூடுது குடுங்க தேனை, பாப்பான கதவ பத்னு அஹீக், உங்களோட சகோதரன் வயிறு வழி சொல்லுது. 3ஆம் முறை வாராரு குடுங்க தேனை, 4ஆம் முறை வாராரு சிவா கிடைக்குது எங்களுக்கு. அருமையான சகோதரர்களே, நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை உள்ள ஆக்களை தான் திப்பு நபவி. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், யார் யாரெல்லாம் திப்பு நபி எதிர்க்கிறார்களோ அவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்களுடைய வசனங்கள் சில பத்திரிகைகளில் சில சஞ்சிகைகளில் மாதாந்தம் எழுதுகிறீர்கள், உங்களுடைய வசனங்கள் குஃப்ரியத்தான வசனங்கள் வருகின்றன, எழுதப்படுகின்றன. நாளடைவில் அந்த வசனங்கள் இன்னும் சற்று முன்னேறமாக இருந்தால் தெளிவாக உங்களுடைய பெயரை பட்டியலிட்டு இஸ்லாத்துக்கு விடை கொடுத்தவர்கள் என்று பட்டியலிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் என்ற உண்மையையும் நாம் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு எமது திப்பு நபவியை வல்ல அல்லாஹ் தஆலா வளர்க்க வேண்டும், இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய உலகத்தை பாதுகாக்க வேண்டும், நோய் நொடியில் இருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.